भारतामृतसर्वस्वं भारतामृतसर्वस्वं विष्णोर्वक्त्राद्विनिसृतं विष्णोर्वक्त्राद्विनिसृतं गीता गङ्गोदकं पीत्वा गीता गङ्गोदकं पीत्वा पुनर्जन्म न विद्यते पुनर्जन्म न विद्यते। एकं शास्त्रं देवकीपुत्रगीतम् एकं शास्त्रं देवकीपुत्रगीतम् एको देवो देवकीपुत्र एव एको देवो देवकीपुत्र एव एको मन्त्रस्तस्य नामानि यानि एको मन्त्रस्तस्य नामानि यानि कर्माप्येकं तस्य देवस्य सेवा कर्माप्येकं तस्य देवस्य सेवा। மிக அருமையாக இந்த கீதா மகாத்மிய ஸ்லோகங்கள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. இந்த 5வது ஸ்லோகத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பாரத அமிர்த சர்வஸ்வம். சர்வஸ்வம்னு சொன்னா எல்லோருக்கும் உரியது, உலகத்துல அத்தனை மனிதர்களுடைய சொத்துன்னு அர்த்தம். நம்ம எல்லாருக்கும் உரியது, இவங்க தான் படிக்கலாம் அவங்க படிக்க கூடாது என்று எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் உலகில் மனித குலம் முழுமைக்கும் உரியது சர்வஸ்வம். பாரத அமிர்த சர்வஸ்வம். மகாபாரதம் இருக்கிறதே, அந்த அமுதம், அந்த அமுதத்திலிருந்து தோன்றியது இது, அமுத கடல். மகாபாரதத்துல 1,00,000 ஸ்லோகங்கள் இருக்கின்றன. அதுல 700 ஸ்லோகங்கள், அதாவது அதனுடைய திரட்சியாக சாரமாக கீதை இருக்கிறது என்றும் சொல்வார்கள். பாரத அமிர்த சர்வஸ்வம், அந்த மகாபாரதத்தினுடைய சாரமாகிய அமுதத்தை, எல்லோருக்கும் உரிய சொத்தை உடையது. விஷ்ணோஹோ வக்த்ராத் வினிஸ்ருதம், விஷ்ணுவனுடைய திருமுக மண்டலத்திலிருந்து தோன்றியது, உதித்தது, உதித்ததான இந்த கீதா கங்க உதகம், கீதையாகிய அந்த கங்கை நீரை, கங்கோதகம் கங்கா உதகம், அந்த கங்கா நீரை பீத்வா அருந்தினால் புனர்ஜன்மன வித்யதே, மறுபிறவி இல்லை. இந்த மகாபாரதத்திலிருந்து தோன்றியதும் பகவானுடைய திருமுகத்திலிருந்து தோன்றியதுமான இந்த கீதை இருக்கிறதே, இந்த கீதையாகிய கங்கை நீரை அருந்துபவனுக்கு மறுபிறவி இல்லை என்று 5வது ஸ்லோகம் சொல்கிறது. 6வது ஸ்லோகம், சாஸ்திரம் என்பது ஒரே சாஸ்திரம் தான். எதுனா தேவகி புத்திர கீதம், தேவகியின் புத்திரனான பகவானால் உபதேசிக்கப்பட்ட கீதை. ஒரே கடவுள் தான். யாரது? தேவகி புத்திர ஏவ, தேவகியின் புத்திரன் தான். அப்ப மற்ற கடவுள்லாம் கும்பிடக்கூடாது அப்படி இல்லை. கீதையை படிக்க படிக்க கடவுள் அப்படிங்கிற தத்துவம் நமக்கு நன்றாக விளங்கும். ஒரே கடவுள் என்பது நமக்கு ஆழமாக நம் மனசுல பதியும். கிருஷ்ணர் தான், அந்த விஸ்வரூப தரிசனம்னு பின்னாடி எல்லாம் வரும். ரொம்ப அருமையான விஷயம். ஒரு கடவுளுக்குள்ள எல்லா தெய்வ திருவுருவங்களையும் நம்மளால காண முடியும். உண்மையிலே கடவுள் வடிவமற்றவர், நமக்காக வடிவம் தாங்கி இருக்கிறார் அப்படிங்கிற உண்மை நமக்கு விளங்கும். கடவுள் ஒருவரே, வடிவங்கள் தான் பல என்பது நமக்கு நன்றாக விளங்கும். இந்த இடத்துல பகவான் கீதையை உபதேசம் செய்ததால ஏகோ தேவக தேவகி புத்திர ஏவ, ஒரே கடவுள் தான், அவர் தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். சரி, என்ன நாமங்களை நம்ம ஜபிக்கணும்னு கேட்டா, அவருடைய மந்திரம், அவருடைய திருப்பெயர் இருக்கு இல்லையா, நாமம், அதைத்தான் நன்றாக நம்ம ஜபிக்கணும். ஏகோ மந்திரக, ஒரே மந்திரம் தான். இது நமக்கு ஒரு ஃபோக்கஸ்க்காக சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய நாமங்களை ஜபிப்போம். அப்புறம் என்ன செய்யணும்னா, கர்மாபி ஏகம், என்னதுன்னா தஸ்ய தேவஸ்ய சேவா, அந்த இறைவனுக்கு சேவை செய்வது ஒன்றே நம்முடைய வேலை, நம்முடைய கர்மம், செயல் என்னன்னா இது மட்டும்தான். என்ன அழகான ஸ்லோகம் பாருங்க. ஒரே சாஸ்திரம் தான். எது? பகவான் அருளிய கீதை. ஒரே கடவுள் தான். யாரு? அது பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். ஒரே மந்திரம் தான், அது அவருடைய திருப்பெயர், திருநாமம். செய்வதற்கு ஒன்றே வேலை, என்னது? அந்த இறைவனுக்கு நாம் செய்யக்கூடிய சேவை. சேவைனா எங்க போய் செய்யணும்னா, நம்ம வீட்டுல நம்ம செய்யக்கூடிய கடமைகள், நம்ம எல்லாரும், நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்கும் செய்யறது அத்தனையும் பகவானுக்கு செய்கிறோம் என்ற பாவனையுடன், உயர்ந்த ஈஸ்வர அர்ப்பண புத்தியுடன் செய்வதற்கு கீதை நமக்கு
அருளும். இந்த கீதா மாதா வந்து நமக்கு அப்படி வழிகாட்டுவாள். நம்முடைய ஆட்டிடியூட் அப்படியே மாத்திடுவா. நான் ஏதோ கடனேன்னு செய்றேன், கடமைன்னு செய்றேன் என்பதெல்லாம் மாற்றி இறை வழிபாட்டு உணர்வுடன் கடவுளுக்கு செய்கிறேன். யாருக்கு செஞ்சாலும் சரி, எங்க வீட்டுல எங்க அம்மா அப்பா கணவர் மனைவி குழந்தைங்க யாருக்கு பண்ணாலும் இவர்களுக்குள் இருக்கின்ற கடவுளுக்கு நான் சேவை செய்கிறேன் அப்படிங்கிற உத்தமமான உயர்ந்த உன்னதமான ஒரு மனோபாவனையை கீதை நமக்கு அருளும். இப்படி இந்த உயர்ந்த கீதா சாஸ்திரத்தை நாம் தொடர்ந்து கற்பதற்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணரும் சத்குருநாதரும் நம் அனைவருக்கும் அருள் புரியட்டும் என்று சொல்லி இந்த கீதா மகாத்மிய ஸ்லோகங்களை இந்த அளவிலே நிறைவு செய்கிறோம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் தத்சத். ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து.